குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட ஒன் ஆஃப் த ஜட்ஜான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரீசெண்டா ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்ற ஒரு பெண்ணை 2வது திருமணம் பண்ணதா சொன்ன ஒரு விஷயமானது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு கடந்த 2012 வருஷம் ஸ்ருதி அப்படிங்கிறவங்களோட திருமணமாகி இவங்களுக்கு 2 பசங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கடந்த சில மாசமாவே இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்க விவாகரத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் போயிட்டு இருந்த நிலையில அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களே மாதம்பட்டியோட மனைவி நான் மட்டும்தான், எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் எனக்கும் மாதம்பட்டி அவங்களுக்கும் ரீசெண்டா தான் திருமணம் ஆச்சு, இந்த வருஷம் எங்களுடைய குழந்தையும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்ததுமே பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா முதல் மனைவி ஸ்ருதி அவர்கள் இருக்கும்போது நீங்க அவரை எப்படி திருமணம் பண்ண முடியும், இன்னும் அவங்களுக்கு அபிஷியலா விவாகரத்து கூட ஆகவே இல்ல, நீங்க இப்போ ஸ்ருதி அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சமூக வலைதளங்கள்ல திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் கிட்ட நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஏன் எதுவுமே பேசாம மௌனமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் மறைமுகமா இன்ஸ்டாகிராம்ல சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம்பட்டி ரங்கராஜோடைய உண்மையான மனைவி நான் மட்டும்தான் அப்படின்றத மீன் பண்ற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல மாதம்பட்டி ரங்கராஜ் வைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டேக் ஆனதுதான் கடந்த சில நாட்களா இல்லாம இருந்த நிலையில இப்போ இத மீண்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஃபேமிலியா எடுத்துக்கிட்ட சில போட்டோஸ பின் பண்ணியும் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் இன்னும் விவாகரத்து ஆகல அப்படின்ற ஒரு விஷயமானது உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மூலியமா இப்போ ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட தான் சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க. மேலும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே தான் ஆகணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் மறைமுகமா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.